ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ இங்கே போர்டில் பாருங்களேன், சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். நாளைக்குள், இன்றைக்குள், இந்த வார இறுதிக்குள், 4 மணிக்குள், அடுத்த மாதத்திற்குள், அடுத்த வாரத்திற்குள். ஸோ இதில் எண்டுலலாம் பாருங்கள் இக்குள் அப்படின்னு சொல்லி முடியுது இல்லையா? ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரும்போது இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா பை அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணணும். சரியா? இப்போ நாளைக்குள் அப்படின்னா பை, நாளை அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டுமாரோ அப்படின்னு சொல்லுவோம். அப்போது பை டுமாரோ. ஆக்சுவலாக நம்ம இந்த ஆஃபீஸில் நம்ம மேனேஜர் வந்து கேட்பாங்க, இந்த ப்ராஜெக்ட் நீ எப்போ எந்த டைமுக்குள்ளே சப்மிட் பண்ணுவேன் அப்படின்னா நாளைக்குள்ளே அப்படின்னு சொல்லுவோம். பை டுமாரோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரியா? அதே மாதிரி இன்றைக்குள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது இந்த இக்குள் அப்படின்ற சுச்சுவேஷன் நம்ம பை யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷ் நம்ம என்ன சொல்லுவோம்? டுடே அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பை டுடே அப்படின்னா இன்றைக்குள் அப்படின்னு அர்த்தம். இந்த வார இறுதிக்குள் அப்படின்னு சொல்லும்போது பை திஸ் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பை த எண்ட் ஆஃப் த வீக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பை திஸ் வீக்கெண்ட் அப்படின்னா இந்த வார இறுதிக்குள் அப்படின்னு அர்த்தம். 4 மணிக்குள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது பை 4 PM. பை 4 PM அப்படின்னா ஈவினிங் 4 மணிக்குள்ள அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த மாதத்திற்குள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்த மாதத்திற்குள் அப்படின்னா பை நெக்ஸ்ட் மந்த். பை நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னா அடுத்த மாதத்திற்குள் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வாரத்திற்குள் அப்படின்னா பை நெக்ஸ்ட் வீக். பை நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா அடுத்த வாரத்திற்குள். இதை பேஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பை அப்படின்ற விட இன்னொரு சிச்சுவேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா, இப்போது ஒரு வேலையை நம்ம செய்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம சொல்லுவோம் இந்த வேலை என்னால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சில விஷயங்களை வந்து நம்ம சொல்லி இது என்னால் செய்யப்பட்டது, இது அவனால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த அவனால், அவளால், என்னால், இந்த படம் என்னால் வரையப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே சமயம் இந்த ப்ரோக்ராம் என்னால் நடத்தப்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி என்னால், அவனால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த இடத்துல நம்ம இந்த பை அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஆல் அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இங்கிலீஷில் பை அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ என்னால் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல பை போட்டு என்னன்னு சொல்லி போடணும்? நீ அப்படின்னு சொல்லி போடணும். ஓகே, நான் அப்படின்னா ஐ யூஸ் பண்ணுவோம். அதே வந்து ஆப்ஜெக்டிவாக சொல்லும் பொழுது, சப்ஜெக்டாக யூஸ் பண்ணும்போது நான் அப்படின்றதுக்கு ஐ யூஸ் பண்ணுவோம். ஆப்ஜெக்டாக அதை மாற்றும் பொழுது ஐ அப்படின்றது மீ அப்படின்னு சொல்லி மாறும். சரியா? இப்போது என்னால் அப்படின்றது பை மீ. அவளால் அப்படின்னா இங்கே எப்படி சொல்லணும்? பை ஹர் அப்படின்னு சொல்லணும். அவனால் அப்படின்னா பை ஹிம் அப்படின்னு சொல்லுவோம். அவர்களால் அப்படின்னா பை தெம் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது எங்களால் அப்படின்னா பை அஸ் அப்படின்னு சொல்லணும். உன்னால் அப்படின்னா பை யூ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். மீனாவால் அப்படின்னா பை மீனா. ஓகே, டன். ஸோ இப்போ இந்த ஆல் அப்படின்னு சொல்லி முடியுது இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம பை அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணி அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய இந்த யாரை மீன் பண்ணுறோமோ அதை வந்து எழுதலாம். ஓகே, இப்போ சுகன்யாவால் அப்படின்னா பை சுகன்யா அப்படின்னு சொல்லி எழுதலாம். சரியா? சரி, இப்போ இதை பேஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாமா? ஸோ இந்த போர்டில் கொடுத்துருக்க வாக்கியங்கள்லாம் பாருங்கள். இந்த வாக்கியங்கள் எல்லாமே வந்து நான் இந்த ரூமை க்ளீன் பண்ணேன், நான் இந்த மூவியை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லலை. பொதுவாக பேசப்படக்கூடிய வாக்கியங்கள் தான் இது. அதாவது இந்த படம் அடுத்த மாதத்துக்குள்ளே வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே சமயம் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் 5 மணிக்குள் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரெஸ் வந்து 6 மணிக்குள்ளே டெலிவர் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயம் வெற்றியாளர்களுக்கு அவர்களால் பரிசு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அவங்க தான் இந்த மேட்சை நடத்துகிறாங்க, அவர்களால் இந்த வெற்றியாளருக்கு இந்த பரிசு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த அறை வந்து நாளைக்குள்ளே சுத்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயம் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே அந்த வேலையை முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த வாக்கியங்கள் எல்லாத்துலேயுமே இவங்க அந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்லாம் வந்து சொல்லலை. ஓகே, பொதுவாக இந்த வேலை வந்து செய்து முடிக்கப்படும், இந்த தேதிக்குள்ளே இந்த வேலையை வந்து முடிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி இந்த சென்டென்ஸை சொல்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதற்கான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா வில் பி யூஸ் பண்ணுவோம். வில் பி யூஸ் பண்ணி அது கூட வேர்ப் தேர்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ பாருங்களேன், இந்த வாக்கியத்தில் எதை பற்றி பேசப்பட்டிருக்கு?
இந்த மூவியை பற்றி பேசப்பட்டிருக்கு. அப்போ அதை தூக்கி ஃபஸ்ட்டாக எழுதுவோம். சரியா? இப்போ இந்த இடத்துல திஸ் மூவி அப்படின்னு எழுதியாச்சு. இதுக்கு அடுத்ததாக இந்த வில் பியை வந்து ஆட் பண்ணோம். சரியா? இப்போது திஸ் மூவி வில் பி அடுத்தது வேர்ப் தேர்டு ஃபார்ம். இதில் வேர்ப் தேர்டு ஃபார்ம் என்ன? வெளியிடப்படும் அப்படின்றது. ஓகே, அப்போது இங்கிலீஷில் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம்? ரிலீஸ். இதை தேர்டு ஃபார்மில் எழுதணும் இல்லையா? அப்போது தேர்டு ஃபார்மில் எழுதணும்னா ரிலீஸோடைய தேர்டு ஃபார்ம் ரிலீஸ்டு. ஓகே, திஸ் மூவி வில் பி ரிலீஸ்டு எப்போ? அடுத்த மாதத்திற்குள். ஓகே, அப்போது அடுத்த மாதத்திற்குள் அப்படின்னா என்ன நம்ம யூஸ் பண்ணுவோம்? பை நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகே, பை அடுத்த மாதத்திற்குள் இந்த படம் திரையில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லும்போது திஸ் மூவி வில் பி ரிலீஸ்டு பை நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து தேர்வு முடிவுகள் 5 மணிக்குள் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி சொல்கிறது? இந்த வாக்கியங்களை எதை பற்றி பேசப்பட்டிருக்கு? தேர்வு முடிவுகள் பற்றி பேசப்பட்டிருக்கு. ஓகே, அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன எழுதுவோம்? எக்ஸாம் ரிசல்ட்ஸ். ஓகே, எக்ஸாம் ரிசல்ட்ஸ் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? வில் பி யூஸ் பண்ணணும். ஓகே, எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வில் பி அடுத்தது வேர்ப் தேர்டு ஃபார்ம். அறிவிக்கப்படும் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அன்னவுன்ஸ்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அன்னவுன்ஸுடைய தேர்டு ஃபார்ம் அன்னவுன்ஸ்டு. அடுத்தது எப்போ அறிவிக்கப்படும்? 5 மணிக்குள். அப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்? பை 5 PM. by 5 PM. Exam results will be announced by 5 PM அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டன். ஸோ இந்த வாக்கியங்கள் பொதுவாக எங்கே பயன்படுத்துவோம்னா ஒரு விஷயத்தை நம்ம பொதுவாக நின்று நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம்ல. இப்போது நீங்கள் வந்து ஒரு டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் பொதுவாக நின்று நீங்கள் சொல்லலாம் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து 5 மணிக்குள்ளே அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது நீங்கள் சொல்லலாம் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வில் பி அனௌன்ஸ்டு பை 5 PM அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? அடுத்தது இந்த இடத்துல எக்ஸாம் ரிசல்ட்ஸ்க்கு பதிலாக நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்களோ உங்களுடைய சுச்சுவேஷனை பொறுத்து அதை நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணலாம். சரியா? அடுத்தது இந்த ட்ரெஸ் மாலை 6 மணிக்குள் டெலிவர் பண்ணப்படும். நீங்கள் ஒரு கடையில் ஒரு ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய கஸ்டமர் கிட்ட நீங்கள் சொல்லலாம் இந்த ட்ரெஸ் வந்து எப்போ டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் இந்த ட்ரெஸ் வந்து 6 மணிக்குள் டெலிவரி பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வந்து ஒரு அங்கே அந்த இடத்துல ஒரு ஒர்க்கராக இருந்து நம்ம கஸ்டமர்கிட்ட நீங்கள் சொல்லும்பொழுது இந்த வாக்கியத்தை உபயோகப்படுத்தலாம். இதை இந்த ட்ரெஸ் அப்படின்றத பற்றி தான் இதில் நம்ம பேசப்படுறோம். அப்போது அதை தான் ஃபஸ்ட்டாக எடுத்து எழுதுவோம். திஸ் ட்ரெஸ் அடுத்ததான் என்ன எழுதணும்? வில் பி. ஓகே, திஸ் ட்ரெஸ் வில் பி அடுத்தது டெலிவர் பண்ணப்படும். இதை வந்து தேர்டு ஃபார்மில் சொல்லணும் அப்படின்னா டெலிவர்டு. ஓகே, திஸ் ட்ரெஸ் வில் பி டெலிவர்டு எப்போ? மாலை 6 மணிக்குள். அப்போது பை 5 PM பை 6 PM அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகே, பை 6 PM அப்படின்னா மாலை 6 மணிக்குள். ஓகே, ஸோ இப்போ திஸ் ட்ரெஸ் வில் பி டெலிவர்ட் பை 6 PM அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வெற்றியாளர்களுக்கு அவர்களால் பரிசு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்னா இதில் வந்து பரிசு வழங்கப்படும். அப்போது இந்த பரிசு அப்படின்றது தான் ஃபஸ்ட்டாக எடுத்து எழுதணும். அப்போது இந்த ப்ரைஸ் அடுத்தது என்ன எழுதணும்? வில் பி யூஸ் பண்ணணும். இந்த ப்ரைஸ் வில் பி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்? கிவன் யூஸ் பண்ணணும். ஓகே, கொடுக்கப்படும் வழங்கப்படும் அப்படின்ற போது கிவன். ஸோ இந்த ப்ரைஸ் வில் பி கிவன். கிவ்வுடைய தேர்ட் ஃபார்ம் கிவ், கேவ், கிவன். அப்போ நம்ம இந்த இடத்துல கிவன் யூஸ் பண்ணியாச்சு. யாருக்கு கொடுக்கப்படும்? வெற்றியாளருக்கு. அப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும்? டு த வின்னர் யாரால் கொடுக்கப்படும்? அவர்களால். அப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும்? பை தெம் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ த ப்ரைஸ் வில் பி கிவன் டு த வின்னர் பை தெம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதை டைரெக்டாக இப்படியும் சொல்லலாம். they will give the prize to the winner அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா the prize will be given to the winner by them அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த அறை நாளைக்குள் சுத்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதே எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது? இந்த அறை அப்படின்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? திஸ் ரூம். ஓகே, திஸ் ரூம் அடுத்தது சுத்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது வில் பி cleaned.
திஸ் ரூம் வில் பி கிளீன்டு நாளைக்குள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது பை டுமாரோ திஸ் ரூம் வில் பி cleaned by tomorrow அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த 2 சென்டென்ஸ் இருக்குது. இந்த 2 சென்டென்ஸும் எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும் அப்படின்றத உங்களுக்கான ஹோம்ஒர்க் சென்டென்ஸ். ஓகே, ஸோ இதை ரெண்டையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, டன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சமயம் இனிமேல் உங்ககிட்ட யாராவது இந்த வேலையை நீ எந்த டைமுக்குள்ளே முடிப்பேன் அப்படின்னா, நான் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே முடிக்கிறேன், இல்லை நான் நாளைக்கு காலையிலுக்குள்ளே முடிக்கிறேன் அப்படின்னா கேஷுவலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். பை டுமாரோ, பை நெக்ஸ்ட் வீக், பை நெக்ஸ்ட் மந்த், பை திஸ் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நான் இந்த மந்த்துக்குள்ளே முடிச்சிடுறேன் அப்படின்னா பை திஸ் மந்த் அப்படின்னு சொல்லலாம். இதே ஏப்ரல் மந்த்துக்குள்ளே நான் முடிச்சிடுறேன் அப்படின்னா பை ஏப்ரல் மந்த், பை ஜூலை மந்த் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஓகே, டன். தேங்க்யூ.